பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா கர்த்தர் நமக்கு இந்த வாரம் அருமையான அழகான வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? யாத்திராகமம் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம். தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். ஏன் தெரியுமா? என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? மோசே அப்படிங்கிற அருமையான கர்த்தருடைய தாசனுக்கு ஆண்டவர் தம்முடைய வாயினாலே சொல்ற வார்த்தை. மோசே ஜெபிக்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து போகும்னு சொல்ற வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. இந்த வார்த்தை யாருக்கு பொருந்தும் தெரியுமா? தினந்தோறும் ஜெபம் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய வேலைக்கு போறீங்களா? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகும். நீங்க ஜெபம் பண்ணி தேவ சமூகத்துல இருந்து உங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்களா? கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும். நீங்க ஜெபம் செய்து சிறுசோ பெருசோ எந்த காரியம் செய்தாலும் நீங்க ஜெபிச்சு தேவ சித்தத்தின்படி செஞ்சீங்கன்னா அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி கடந்து போகும். ஏன்னா இது சர்வ வல்லமையுள்ள தேவன் மோசே கொடுத்த வார்த்தை. மோசே இதுக்கு ஏற்றபடி ஜெபித்தார். சும்மா மோசே காட்டுற அந்த வார்த்தையை கொடுக்கல. மேல இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க தயவு செய்து. மோசே தேவ சமூகத்துல, ஆண்டவரே உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை வேணும் ஆண்டவரே, உங்க வழியை எனக்கு அறிவியும்னு சொல்லி இதுக்கு மேல இருக்கிற வசனத்தை அழகாய் மோசே ஜெபித்திருப்பார். இந்த ஜெபத்தை செய்ததுனாலதான் மோசே காண்டு சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வார்த்தையை சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மோசே விடல. அடுத்த வசனத்தை வாசிக்கிற கவனிங்க தயவு செஞ்சு. 15வது வசனம், யாத்திராகமம் 33:15. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். அப்போ தேவ சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை அந்த மோசே கொடுத்திருக்கிறார். இந்த முக்கியத்துவத்தை கொடுத்தனாலதான் மோசே போற இடமெல்லாம் ஆசீர்வாதம், போற இடத்துல எல்லாம் சமாதானம். எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஒரு இளைப்பாறுதல் மோசேக்கு கிடைச்சதுக்கு காரணம் தெரியுமா? தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே எனக்கு முன்னாடி நீங்க போங்க, நீங்க சொன்ன மாதிரி நீங்க போகலன்னா எங்களை விட்டுறாதீங்க. யாரு? மோசேயும் ஜனங்களையும். இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம ஜெபிக்கிறோமா? ஏனோ தானோன்னு சொல்லி, ஆண்டவரே நான் கடந்து போறேன், முன்னாடி போங்க. அவர் போறாரா போகலையா எதுவுமே தெரியாது. சும்மா நம்ம வாட்டுக்கு அசால்ட்டா போறது. அதனாலதான் பிசினஸ்ல தோல்வி, வேலையில தோல்வி, இதோ எதிர்கால காரியங்கள்ல தோல்வி, நிறைய விஷயத்துல எங்கெங்கயோ போய் மாட்டிக்கிறோம். கேட்டா நான் ஏசப்பட்ட ஜெபம் மட்டும் தானே பண்ணேன். என்ன ஜெபிக்கிறீங்க நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் ஒரு ஜெபமா? மோசே ஜெபிக்கிறாரு பாருங்க. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்துல இதோ 13, 14, 15 தயவு செஞ்சு இல்ல கை கூப்பி கேட்கிறேன், எடுத்து வாசிச்சு பாருங்க. மோசே உடைய ஜெபம் அவ்வளவு அழகான ஜெபமா இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்னாடி போகும். இந்த மாதிரி மோசையை போல நீங்களும் நானும் ஜெபிக்கிறவளாய் காணப்பட்டா கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த வாரம் ஆண்டவர் சொல்ற வாக்கு தத்துவம், அவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி கடந்து போகும், அவருக்கு முன்னாடி கடந்து போகும். இதோ இந்த வாரம் மாத்திரம் இல்ல, நீங்க என்னைக்கெல்லாம் தேவ சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த நாளிலெல்லாம், அந்த நொடியிலெல்லாம் தேவன் உங்களுக்கு முன்னாடி, எனக்கு முன்னாடி கடந்து போய் தடைகளை கத்த மாற்றி, தாமதங்களை விலக்கி நமக்கு நல்ல இளைப்பாறுதலை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தயவு செய்து விசுவாசிக்கிறீங்க, நான் கூட செஞ்சு வைக்கிறீங்களா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மோசே எவ்வளவு அழகான ஒரு ஜெபத்தை செய்தார். ஆண்டவரே, நீர் நல்ல வாக்குத்தத்த வசனத்தை மோசே கொடுத்தது போல இன்னைக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய சமூகம் என்னைக்கும் எங்களுக்கு முன்னாடி கடந்து போகட்டும். ஆண்டவரே, உங்க கண்கள் எங்களுக்கு கிருபை உண்டாகட்டும். நீர் அறிந்திருக்கிற வழியை எங்களுக்கு போதியும் இயேசுவின் நாமத்தில். அதே போல ஆண்டவரே, ஒரு போதும் உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்னாடி கடந்து போகாத போது எங்களை போக விட்டுறாதீங்க இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை யாரெல்லாம் ஆண்டவரே இந்த வசனத்தை அறிந்து ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவருடைய எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுடைய சமூகம் முன்னாடி கடந்து போய் வருகிற நாட்கள்ல உங்களுடைய சமூகம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் இளைப்பாறுதலையும் உண்டாக்கட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.